மயிலும் அதே அளவுக்கு என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா அதை வெளிப்படையா ஒத்துக்க முடியாம என்னமோ ஒண்ணு அவளை தடுக்குது. அதை அவ பொறுமையா உடைச்சிட்டு வெளியே வரட்டும், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அட்லீஸ்ட் இந்த உண்மையை மட்டுமாவது அவளை ஒத்துக்க சொல்லுத்தேன்னு. அப்பதான் அந்த மதுவோட எனக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். இல்லைன்னு வை, எல்லாமே கையை மீறி போயிடும் தேனு. தேனு, நீயும் ஏன் தேனு இவ்வளோ அமைதியா இருக்க? உன்னோட ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ மனசார நினைக்கிற அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லு தேனு. அது வந்து என்னடி டீ ரெடியா? முகம் கழுவிட்டு வரேன்னு சொன்ன ஆளே காணும். சாரும் நானும் சும்மா பேசிட்டு இருந்தோம். சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? தேனு, இன்னும் 2 நாள் நீ இங்கே இருந்துட்டு போலாமே. உன்னோட ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்ல. இல்ல சார், தங்குற மாதிரி எதுவுமே எடுத்துட்டு வரல. அப்பா சென்னிமலை போயிருக்காரு. வீட்டுல அம்மா தனியா தான் இருக்கும். நான் கூட இருந்தாதான் சரியா இருக்கும். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓகே தேனு, முடியறப்பெல்லாம் வந்து போன. கண்டிப்பா சார். வரேன் மயிலு, வரேன் சார். சார், நான் போய் அனுப்பி வச்சுட்டு வரேன். அப்புறம் மயிலு, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, அம்மா தான் இங்கே வந்துட்டு போனாங்களே. ஜீவா சார் உள்ள போயிட்டாரா? ஆமா, ஏண்டி கேக்குற? இல்ல, சார் இவ்வளவு நாள் உன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாரோ இப்ப என்கிட்டயும் அதே கேட்டாரு. நீ ஏதாவது உளறி கொட்டிட்டியா? இல்ல மயிலு, ஆனா நெசத்தை தெரிஞ்சுக்கணும்னு சார் ரொம்ப துடிக்கிறாரு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும், உன் கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு அவர் தவிக்கிறது நல்லாவே தெரியுது. அந்த மனுஷன் உன் மேல அவ்வளவு பிரியமா இருக்காரு. ஏன் வேண்டுதலுக்காக இல்லனாலும் சாரோட மனசுக்காகவாது சாமி உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும்டி. நான் வரேன். என்னாச்சு பவானி, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. என்னன்னு தெரியல, மயில முதல் தடவை பார்த்த உடனே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவ கதையை கேட்ட உடனே எனக்கு அவ மேல ஒரு மரியாதை வந்துச்சு. ஆனா அவ இதெல்லாம் பண்ணிருப்பாளான்னு என்னால நம்பவும் முடியல, அதை என்னால ஜீரணிச்சுக்கவும் முடியலங்க. இந்த வீடியோ பார்த்ததுமே எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு பவானி.
அந்த பொண்ணுகிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை பவானி. மயில் அவ அம்மா கட்டுப்பாட்டுல வளர்ந்த பொண்ணு. அதோட குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சவ. மனசுல ஒரு பெரிய லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ. அவளுக்கு எப்படிங்க இந்த குடிப்பழக்கம் வந்திருக்கும்? அவ குடிக்கிறது எனக்குமே பெரிய ஷாக் தான். ஆனா அது இப்ப விஷயம் இல்ல. அவ குடிச்சிட்டு அவ வாழ்க்கையை கத்துக்கிறது அது அவளோட பிரச்சனை. ஆனா அவளால நம்ம பிள்ளைக்கு ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன் பவானி. வீடியோல அவ என்னெல்லாம் பேசிருக்கான்னு நீ கவனிச்சியா? ஜீவா மேல அவ உயிரையே வச்சிருக்காளாம். அவனை அடையறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வாள். மது ஜீவாவை கட்டிக்க போற பொண்ணுமா, அவளை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த மயில இப்படி எல்லாம் பேசுறான்னா அவ எந்த மாதிரி பொண்ணா இருப்பா? அவ கேரக்டரும் யோகியதையும் என்னங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சிருச்சே பவானி. நான் எதுக்குமே பயப்படாத ஆள்னு உனக்கே தெரியும். ஆனா அவ சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு பவானி. என்ன வேணா செய்வேன்னு ஒருத்தி சொல்றான்னா அத நாம எப்படி எடுத்துக்கிறது? ஜீவாக்காக அவ மதுவை கொல்ற அளவுக்கு போவாளா? இல்ல ஜீவா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு ஊரையே நம்ப வச்சு காரியத்தை சாதிப்பாளா? ஐயோ, என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? கேட்கும் போதே பகீர்னு இருக்கு. கேக்குறப்பவே நீ இப்படி பதறியே. நிஜமாவே நடந்துட்டா நாம என்ன பண்றது? நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க. நடக்கும் நடக்காதுன்னு நமக்குள்ளே குழம்பிக்கிட்டு இருந்தா அர்த்தம் இல்ல பவானி. மயிலோட கெட்ட புத்தி புரியாம ஜீவா அவளை தன்னோட தங்க வச்சிருக்கான். ஜீவாவை அடையணுங்கிறதுக்காக அவ வில்லங்கமா ஏதாவது செய்யறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு கட்டியே ஆகணும் பவானி. இல்லன்னா நம்ம புள்ளையோட வாழ்க்கை தான் கெட்டு போகும். ஜீவா புத்திசாலியாச்சேங்க. மயில் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாமல இருந்திருக்கும். ஒருவேளை அவனும் சச்சா, நம்ம புள்ளைய சந்தேகப்படாத பவானி. அவன் தெளிவாதான் இருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னா தங்கி இருக்கிறத பத்தி நான் அவன்கிட்ட போன்ல பேசினேன். படிக்கிற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்ல தான் அவன் இருக்கானே தவிர வேற எந்த யோசனையும் அவன்கிட்ட இல்ல. ஆனா அவன் ஏதாவது நாடகமாடி அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கிறதா ஊரை நம்ப வச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ, அப்படி நடந்துட்டா நம்ம நம்ம மானமே போயிடும் பவானி. நாட்ராயன் நம்மளா இருக்கிறதால இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே நேர நம்ம கிட்ட வந்து சொன்னான். இந்நேரம் வேற யாராவதா இருந்திருந்தா ஊரையே கூட்டி அசிங்கப்படுத்திருப்பாங்க பவானி. அப்புறம் நாம ஊர் பக்கமே தலை காட்ட முடியாம போயிருப்போம் பவானி. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். ஏங்க, இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஜீவா கிட்ட பேசி பார்க்கலாமா? இல்ல பவானி, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறத இப்போதைக்கு நம்மள தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஜீவா, கார்த்தி, இசைன்னு யாருக்கிட்டையும் நாம இத பத்தி சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. நம்ம நாலேஜுக்கு வந்த விஷயத்த நாமளே பக்குவமா டீல் பண்ணி சரி செஞ்சுக்கணும். பிள்ளைங்க கல்யாணத்தை சீக்கிரமே முடிக்கிறது தான் சரின்னு நம்ம நாட்ராயன் நினைக்கிறான். ரொம்ப தள்ளி போடுறது தப்பாயிடுமோன்னு எனக்கும் தோணுது பவானி. ஆனா இங்க இருந்துகிட்டே நாம அதை முடிவு பண்றது சரியா இருக்காது. நாம நாளைக்கே ஊருக்கு போவோம். என்ன நடந்துச்சுன்னு முதல்ல விசாரிப்போம். அதை பொறுத்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். என்ன சொல்ற பவானி? சரிங்க, எனக்கும் அதான் கரெக்ட்னு படுது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்தாங்க. நாம இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது பவானி. சரிங்க. வா கார்த்தி, இசை, அப்பா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்காடுங்க மாப்பிள. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாரி மாமா, நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியல. அது நீங்க 1000 காரணம் சொன்னாலும் நீங்க நிச்சயத்துக்கு வராது எனக்கு வருத்தம் தான்மா. என் பொண்ண விடுங்க. உங்க தம்பி உங்க வரவை எவ்வளவு எதிர்பார்த்திருப்பார். உங்க வருத்தம் நியாயம்தான் மாமா. ஆனா வெளியூர் போனதுனால அங்கேயே மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா கன்ஃபார்மா வந்திருப்பேன். கார்த்தி, நீ ஆபீஸ்க்கு போன் பண்ணி 2 நாளைக்கு எந்த மீட்டிங்கா இருந்தாலும் கேன்சல் பண்ண சொல்லு. தேவையை பொறுத்து செக்ல சைன் வாங்கிட சொல்லு. ஏன்பா? நாளைக்கு நாம ஏற்காடு போறோம்.
என்னப்பா திடீர்னு? பிசினஸ் டென்ஷன்ல கல்யாண வேலையை அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு கார்த்தி. பிள்ளைங்க ஜாதகப்படி கொஞ்சம் முன்னாடியே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நாட்ராயன் சொல்றான். நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம்னு எனக்கும் தோணுது. உங்க அம்மாவோட விருப்பமும் அதுதான். ஆமா கார்த்தி, ரெண்டு பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லாத போது ஒரு நல்ல காரியத்தை எதுக்காக தள்ளி போடணும்? முன்னாடியே நல்ல நாள் ஏதாவது இருந்தா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறோம். ஜீவா கிட்ட சேலம் ஏரியா பொறுப்பை கொடுத்தாச்சு. கல்யாணத்தையும் முடிச்சிட்டா அவன் வாழ்க்கையும் செட்டில் ஆயிடும்ல. ஓகேப்பா, உங்க இஷ்டப்படியே பண்ணிடலாம். நான் இப்பவே ஆபீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அப்பா, அந்த ஊருக்கு போகணும் நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன்ப்பா. இப்ப நீங்களே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இசை, காலையில சீக்கிரமா கிளம்ப வேண்டியிருக்கோம். நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ போ. சரிம்மா. தேங்க்யூப்பா. சந்தோஷத்தை பாரு. முதலாளி, என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற பயத்தோட தானுங்க நான் இங்க வந்தேன். ஆனா என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நீங்க உடனே ஒரு கிளம்ப தயாராயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அங்க வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சு பிள்ளைங்க கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சு வைக்கிறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. என் உசிரே இப்பதான் எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி முதலாளி, ரொம்ப நன்றி. இப்ப கூட மயில் தப்பான பொண்ணுன்னு நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கண்ணால பார்த்தத நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா இது நம்ம புள்ள வாழ்க்கை. அண்ணே, ஊரை கூட்டாம நேரா எங்க கிட்ட வந்து சொன்னீங்க பாருங்க, அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இதுல எங்க பிள்ளையோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. இங்க பாருங்க, நாம ஒன்னா இருந்து யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம பிள்ளைங்க கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். சாமி புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடியும்னு நம்புறேன். முதலாளிமா, நான் சும்மா சம்பிரதாயத்துக்காக சொல்லலீங்க. உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே எதுலயுமே நல்லதுதானே நடக்கும். ஆமா. ஜீவா, ஏய், என்ன தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இன்னைக்கு மயில எப்படியாவது உண்மையை பேச வைக்க போறேன். அவளுக்கு என் மேல இருக்கிற காதல சொல்ல வைக்கணும். இப்ப ஏன் சிரிக்கிற? பின்ன என்னடா, இந்த ஜென்மத்துல நீ நினைச்சது நடக்கவே நடக்காது. பகல் கனவு காணாதடா. இங்க பாரு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வேற. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. நானும் அவளும் தனியா தங்க ஆரம்பிச்சதுல இருந்து அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் இருக்கா. அவளோட வைராகியம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு தான் இருக்கு. மனசுல இருக்கிற சங்கடம், தயக்கம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவ காதல சொல்லவும் தயாராயிட்டா. இன்னொரு தடவை, இன்னும் ஒரே ஒரு தடவை அவகிட்ட நான் தனியா பேசினா போதும். நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி அவளை வெளிப்படையா ஒத்துக்க வச்சிருவேன். நாளைக்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் வந்துருவாங்க. நானும் அவளும் தனியா இருக்கிறதுக்கு இனிமே சான்ஸ் கிடைக்குமானும் தெரியல. இதையே கடைசி சான்ஸா நினைச்சு நான் அவகிட்ட பேச போறேன். இல்லையா அவளை பேச வைக்க போறேன். டேய், மதுவோட உனக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா நீ என்னடா இன்னொருத்திட்ட போய் காலில் விழுந்து பிச்சை கேட்கறேங்கிற? இதெல்லாம் உனக்கே அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? நான் யாருக்குமே துரோகம் பண்ணல, யாரையுமே ஏமாத்தல. நான் முதல்ல இருந்தே மயில தான் காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு மது மேல எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அவளை பொண்டாட்டியா என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் வேணுங்கிறதுக்காக மதுதான் என்னை காப்பாத்தி நாடகமாடி எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கான்னு தோணுது. அவ வேஷத்தை மயில வச்சே நான் கலைச்சு காட்டுறேன். ஜீவா சார், வந்துட்ட மயில. டேய்,
சொல்லு மயிலு. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். மயிலு, எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது மட்டும்தான் உனக்கு வேலையா? சாப்பிட வாங்கன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் என்கிட்ட நீ பேசுவியா? சொல்லு சொல்லு மயிலு. வேற என்ன சார் பேசணும்? சரி, நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட பேசுவியா? சாமி, சாரோட காதலுக்கு முன்னால என் வைராக்கியமும் பிடிவாதமும் தோத்துக்கிட்டே இருக்கு. காதலும் பிரியமும் பொங்க அவர் பேசுறத பாக்குறப்ப என்னால கட்டுப்பாடா இருக்க முடியல. என்னையும் மீறி என் காதல சொல்ற அளவுக்கு நான் பலவீனமாயிட்டேன். அப்பெல்லாம் நீதான் என்ன காப்பாத்திருக்க, இன்னைக்கும் நீதான் என்ன காப்பாத்தணும். சார் யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பேச போறாருன்னு தான் தோணுது. அவர் என்ன சொன்னாலும் நான் சஞ்சலப்படக்கூடாது. அதுக்கான சக்திய நீதான் எனக்கு தரணும். மயிலோட சக்தியை உடைக்கிற பலத்தை நீதான் எனக்கு கொடுக்கணும் சாமி. ஏற்கனவே இவளை பேச வைக்க நான் முயற்சி செஞ்சிருக்கேன். அதனால இவ எச்சரிக்கையா தான் இருப்பா. இவளுக்கே தெரியாம நான் இவளை எமோஷனலா நெருங்கணும். எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? சார் காதலை பத்தின பேச்சையே ஆரம்பிக்க கூடாது. அவரை காப்பாத்தினதை பத்தியும் கேட்க கூடாது. எனவே என் மேல இப்ப நம்பிக்கை இல்லை. சார் காதலோட பேசுறப்ப நானும் நெசத்தை சொல்லிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு சார் வேற எதையாவது பேசணும். வேற என்ன பேசினாலும் மயில் என்ன டைவர்ட் பண்ணிடுவா. இன்னைக்கு பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு. நேராவே விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம். மயிலு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதை தவிர வேற என்ன வேணாலும் பேசுங்க. மயிலு, அதை தவிர உங்ககிட்ட பேசுறதுக்கு வேற எதுவுமே என்கிட்ட இல்ல மயிலு. சார், ஏற்கனவே நாம நிறைய தடவை இதை பேசியாச்சு. ஆனா என்ன பேசினாலும் இதுக்கு ஒரு முடிவு வரவே இல்லையே மயிலு. நீங்க மனசை மாத்திக்கிறது தான் சார் ஒரே முடிவு. அதோட என் வாழ்க்கைய முடிஞ்சிரும் மயிலு. பரவாயில்லையா? சார், இதையே சொல்லி நீங்க என்ன சங்கடப்படுத்தாதீங்க சார். நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் விலகி விலகி போயிட்டு இருக்கேன். ஆனாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. மயிலு, நீ உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை விடுறதா இல்ல மயிலு. என்ன உண்மையை சார் சொல்ல சொல்றீங்க? நான் உங்களை ஹாய் மச்சான். சுத்தம். ஏன்டா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? டேய், ஒண்ணு இல்லடா. நீங்க நாளைக்கு தான் வருவீங்கன்னு நினைச்சேன். இப்ப இந்த நேரத்துல வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லடா. போன வேலை முடிஞ்சிருச்சு மச்சான். நாங்க எல்லாமே உனக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதான் நாங்க உடனே கிளம்பி வந்துட்டோம். சொல்லு மது. சேலத்துக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, நாங்க சேலத்துக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ராஜசேகர் மாமா மூலமா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி உன்னையும் முரளியும் அங்க பேக் பண்ணி அனுப்புனதே நான் தான். இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு யோசிக்கிறியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு வேண்டாத வேலையை செஞ்சீங்களே, ஞாபகம் இருக்கா? மயிலையும் ஜீவாவையும் தனியா விட்டு போனா அவங்க மனசு விட்டு பேச சான்ஸ் கிடைக்கும். மயிலும் தன்னோட காதல ஒத்துக்குவான்னு கணக்கு போட்டு தானே நீங்க சென்னைக்கு கிளம்பி போனீங்க. அந்த கணக்கு தப்பா ஆகணும்னு தான் உங்களை ரிட்டர்ன் வர வச்சேன். மயிலோட வாழ்க்கையில ஒண்ணு சேரதுக்கு ஜீவா என்ன பிளான் பண்ணாலும் சரி, நீங்க அதுக்கு உசிரியே கொடுத்தாலும் சரி, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஏன்னா ஜீவா எனக்கு சொந்தமானவ, ஏன் புருஷன். அவனை பத்திரமா என்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அத விட்டுட்டு அந்த மயிலோட சேர்த்து வைக்கிற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்.